ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் சிம்பிளான குருமா, கேரட், பீன்ஸ் அண்ட் வெள்ளை கொண்ட கடலை, அவ்வளோதான். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நைட்டே ஊற வச்ச வெள்ளை கொண்ட கடலை 8 ஹவர் ஊறினா நல்லா சீக்கிரம் வந்துடும். அப்புறம் ஒரு 2 தேங்காய் பீஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 தக்காளி, ஒரு பெரிய கேரட்டு அண்ட் ஒரு 10 பீன்ஸு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 4 பெரிய வெங்காயம் சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு கொஞ்சமாக போட்டு நசுக்கிச்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலை, இது கொத்தமல்லி. அப்புறம் தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, ஏலக்காய், இலை, கிராம்பு, ஸ்டார் அனீஸ், அவ்வளோதான். ரொம்ப குயிக்காக நம்ம தாளிச்சிடலாம். மசாலாவுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கல, தக்காளி ஒரு 4 கட் பண்ணி நம்ம மிக்சியில் அரைச்சிடுவோம். இந்த அளவுக்கு தேங்காயும் தக்காளியும் நல்லா சாஃப்டாக, தேங்காய் திப்பி தெரியாத மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சாச்சு. அடுத்து தாளிச்சிடலாம். இப்போது ஒரு குட்டி குக்கர் எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். 2 குழிக்கரண்டி போதும், நிறைய வேண்டாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போது இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் அதில் போட்டுருவோம். அது பட்டை, லவங்கம் இதெல்லாம் நல்ல அரோமாலாம் அந்த எண்ணெயில் இறங்கணும். ஸோ நல்லா கொஞ்சம் தீயாத வரைக்கும் நல்லா கொஞ்சம் வறுத்துருங்க. இப்போது அடுத்து ஆனியன் போடலாம். இப்போ இதில் ஆனியன், இஞ்சி, பூண்டு தட்டி வச்சது, கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் ஆனியன், அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போது கேரட்டு, பீன்ஸ் அதில் போட்டுருவோம். கொண்டக்கடலையும் போட்டுருவோம். நல்லா கலந்துட்டாச்சு. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, மிளகா பொடி தேவையான அளவு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் கொஞ்சம் ஸ்பைஸாக சாப்பிட்றதுனால 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துக்குவோம். நல்லா இந்த அளவுக்கு கலந்தாச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்ச மசாலா தான், தேங்காயும் தக்காளியும் மட்டும்தான், வேறு எந்த இதுவும் கிடையாது. இதுவும் இதில் ஊற்றிடலாம். நல்லா கலந்துடலாம். இப்போது பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணல. இப்போது மசாலா தான் ஊற்றிருக்கு. ஸோ எல்லாம் கலந்தாச்சு. இப்போ எனக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன், நிறைய வேண்டாம். ஆல்ரெடி தண்ணி விடும். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா கலந்துக்குவோம். இப்போது தண்ணி காயெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடிடுவோம். ஒரு 3 விசில் எடுத்தால் போதும். மோஸ்ட்லி 2 விசில் போதும். அந்த கொண்டக்கடலை இருக்கிறதுனால ஒரு 3 விசில் போட்டுக்குவோம். 3 விசில் ஆகிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை பிளேட் சர்வ் பண்ணிடுவோம். இல்லை கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், செம்ம டேஸ்டியான குருமா, செம்ம கலர். சப்பாத்தி, பரோட்டா அண்ட் பூரி எல்லாருக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.